16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோகபந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகள் ஆக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? வார்த்தைகள் முக்கியம். உருக்கப்பட்டு. அப்போ ஒரு பொருளை உருக்கி இன்னொரு பொருள் கிடைக்குது அப்படின்னு சொன்னா வெயிட், கன அளவு. அப்போ ஒரு பொருள் எடுத்துட்டு போய் ஒரு பித்தளை குண்டா இருக்குன்னு வச்சுங்களா, அதை உருக்கி வேற ஒரு பொருளை மாத்திருவாங்க. அப்ப எதை மாத்துவாங்க? அதனுடைய கன அளவு. அந்த கன அளவை மாத்தி அதாவது அதனுடைய கன அளவு எந்த பொருளா மாத்துறாங்களோ அதனுடைய வெயிட்டும் கிடைக்கக்கூடிய இன்னொரு பொருளுடைய வெயிட் எப்படி இருக்கணும்? சமமா இருக்கணும். கன அளவு சமமா இருக்கணும். ஓகே சாமி. ஆனா இதுல பாருங்க, ஒரு பொருள் வேற ஒரு உருவமா மாறப்படல, அதே உருவமா தான் மாற்றுறாங்க. அப்போ உலோக பந்து, உலோக பந்து, பந்து எந்த வடிவத்துல இருக்கும்? கோளம். அப்போ 16 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு கோலமானது உருக்குறாங்கன்னா என்ன அளவு? கன அளவு. அந்த கன அளவுல உருக்கி பெரிய ஆரமுள்ள உலோக பந்து சின்ன சின்ன பந்தா மாத்துறாங்க. அதனுடைய ஆரம் என்னது? 2 சென்டிமீட்டர். அப்போ பெரிய கோளத்தின் கன அளவு பை சரிசமமாக பிரிக்கிறாங்க. சமமாக பிரித்தல் என்பது வகுத்தல். சமமாக பிரித்தல் என்பது வகுத்தல். அப்ப பெரிய கோளத்தின் கன அளவு பை சிறிய கோளத்தின் கன அளவு. எது? எண்ணிக்கை. எவ்வளவு கிடைக்கும்? எத்தனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சமமா பிரிக்கிறாங்க. ஒரு வடிவத்தை மற்றொரு உருவமாக, ஒரு உருவத்தை மற்றொரு உருவமாக மாத்துறாங்க அப்படின்னு சொன்னாவே கன அளவை எடுக்கணும். உருக்குறாங்கன்னு ஒரு வார்த்தை வரும். அப்ப கன அளவு எடுத்துக்கணும். எந்த உருவமா மாத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ எந்த உருவம் மாத்துறாங்களோ அதனுடைய கன அளவுகள் சமமாக இருக்கும். ஆனா ஒரே உருவம் அதே உருவமா மாறுது. இப்ப உலோகத்தை உலோகமா மாத்துறாங்க அப்படின்னு சொன்னாவே சின்ன சின்னதா மாத்துறாங்க, அந்த அளவு குறைக்கிறாங்கன்னு சொன்னா சமமாக பிரிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப சமமாக பிரித்தல் என்பது வகுத்தல். அப்ப எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கிடைக்கும் பந்துகளின் எண்ணிக்கை. கிடைக்கும் பந்துகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு உருக்குனா என்ன அளவு? கன அளவு. எதனுடைய கன அளவு? உலோக பந்து. பந்து எந்த வடிவத்தில் இருக்கும்? கோள வடிவத்தில் இருக்கும். அப்ப என்ன சொன்னோம்? 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோளத்தின் கன அளவு பை இல்லைன்னா பெரிய கோளத்தின் கன அளவு பை சிறிய கோளத்தின் கன அளவு. 2 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள கோளத்தின் கன அளவு. அவ்வளவுதான் சமமா பிரிக்கிறாங்கன்னா அது வகுத்தல். பெரிய கோளத்தின் கன அளவு சிறிய கோளத்தின் கன அளவு என்ன பண்ண போறோம்? வகுக்க போறோம். வகுத்தா எத்தனை குண்டுகள் அதை செய்ய முடியும்ன்றதை நம்மளால கண்டுபிடிச்சலாம். பந்துகள், சாரி. அப்ப கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? நாங்க போட்டுக்கலாம். பெரிய கோளத்தின் கன அளவு பை சிறிய கோளத்தின் கன அளவு. ஓகே. பெரிய கோளத்தின் கன அளவுன்னா சொல்லுவோம், கோளத்தினுடைய கன அளவு ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியணும். 4/3 பை ஆர் கியூப். பெரிய கோளத்தினுடைய ஆரம் பெரிய ஆர்னு வச்சுக்கிறேன். சின்ன கோளத்தினுடைய ஆரம் சின்ன ஆர்னு வச்சுக்கிறேன். பெரிய கோளத்தின் கன அளவு 4/3 பை ஆர் கியூப் பை 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப். இது கேபிட்டல் ஆர் கியூப், இது ஸ்மால் ஆர் கியூப். வகுத்தல் அப்படின்னு சொன்னா கேன்சல் பண்ணிடலாமா? இது கேன்சல். 4/3 பை 4/3 பை கேன்சல். ஆர் கியூப் இதனுடைய ஆர் என்னன்னு கொடுக்குறாங்க? பெரிய கோளத்தின் கன அளவு கேபிட்டல் ஆர், சிறிய கோளத்தின் கன அளவு ஸ்மால் ஆர். அப்ப என்ன பண்ணோம்? ஆர் கியூப்னா அது 6 3 முறை போட்டு பெருக்கணும். அப்ப ஆர்னுடைய மதிப்பு என்னது? 16. 16 16 16 3 முறை போட்டாச்சு, பெருக்கியாச்சு. பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஓரன் 2 8 16. ஓரன் 2 4 8. ஓரன் 2 2 4. பாருங்க 16 16 16 ஸ்கொயர் நாம் தெரியும் நமக்கு 256 இன்ட்டு 2. ஆரன் 12க்கு 2 மீதி 1. ஐரன் 10 1 11க்கு 11க்கு 1 மீதி 1. 2 4 4 1 5. எத்தனை சிறிய உலோக பந்துகள் கிடைக்கும்னா 512 சிறிய உலோக பந்துகள் கிடைக்கும்னா 250 2 முறை போட்டு 256 2 முறை போட்டு கூட்டினா 2ஆல பெருக்கணும். அவ்வளோதான். 250 250 கூட்டினா 500. 6 2 12 512 முடிஞ்சிச்சு. பாருங்க சாமி, ஃபார்முலாவுக்கு 1 2 3 4 5 மார்க். ஓகே.